ஒரு பார்க்குக்கு போனோம். அங்க வந்து கருப்பு, மஞ்சள் நம்ம பார்க்கலான்னு சொல்லி வெளிய போர்டு இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. அட போம்மா, நீ வேற 4 நாள் வர 5 நாள் வரமாட்டேங்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 3 நாள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். நேத்து இங்கே அந்த பெரிய வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவேன்ல, அவங்கள ஒருத்தவங்க புதுசா வீடு கட்டியிருப்பாங்க போல. அது கிரகப்பிரவேசம் நடந்தது. நேத்து ஃபுல்லா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. ரீசன் தாம்மா சொல்றேன்னு சொல்லி நெறைய பேர் பேசுவீங்க, எனக்கு தெரியும். ஆனா நம்புறவங்க நம்புங்க. அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்பயுமே என்னால அங்க சுத்தமா வீடியோ அப்லோட் பண்ண முடியல. டைம் இப்போ 3 மணி. என் கண்ண இருக்கிறது பாருங்க. ரொம்ப சளி பிடிச்சிருச்சு. நான் எதனால இங்கேருந்து அக்கா வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிறத நான் வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க வீடியோல பாருங்க. அக்கா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பார்க்குக்கு போனோம். அங்க வந்து கருப்பு, மஞ்சள் நம்ம பார்க்கலான்னு சொல்லி வெளிய போர்டு இருந்தது. அத பார்த்தோனே அவ்ளோ ஒரு ஆசை. ஏன்னா புது புது விஷயம் பார்க்குறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா? உண்மையாவே அந்த கருப்பு மஞ்சள் வந்து வெளிய பார்க்குறதுக்கு சாதாரண மஞ்சள் மாரியே, ஆனா மஞ்சள் கலர்ல இருக்கிற ஒரிஜினல் மஞ்சள் வந்து தோலுமே சில மஞ்சள்ல நல்ல மஞ்சளா இருக்கும். ஆனா இதுல வந்து வெளிய வந்து இஞ்சி மாதிரியும், உள்ள வந்து ப்ளூ கலர். உண்மையாவே அவ்ளோ ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. அக்காவோட வீட்டுக்கு போனது, அங்க வந்து கொஞ்சம் ரொம்ப சளி பிடிச்சிருச்சுங்க. நான் அதிகமா பேசினேன் அப்படின்னாலுமே ரொம்ப இருமல் வருது. இப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவும் இருந்தது. இன்னொன்னு அக்கா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா, அக்கா வீடு பக்கத்துல என்ன தத்தெடுத்துருக்காங்கல்ல அவங்களோட வீடு. இங்க வேலை முடிஞ்சது அப்படின்னா, அதுக்கப்புறம் அக்காவோட சேர்ந்து தான் சாப்பிடுவோம், சேர்ந்து தான் குளிக்க போவோம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தது அப்படின்னா, நான் ஹெல்ப் பண்ணணும். இதுக்கு முன்னாடியுமே என்ன தத்தெடுத்துருக்கவங்க வீட்டுக்கு போனா, எனக்கு என்னென்ன வேலை இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த டைம் என்னால வீடியோ எடுக்க முடியல. அதுவும் இல்லாம நெறைய பேர் தத்தெடுத்துருக்காங்கல்ல, அந்த அம்மாக்கு வந்து சுடு தண்ணி ஊத்திருந்தது எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்க. ஃபேஸ் வந்து நல்லாருக்கு. அவங்க வந்து எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாரி சுடு தண்ணி ஊத்தும்போது நான் சொல்லியிருந்தேன் வீடியோல. உங்கள காமிக்க சொல்லியிருக்காங்கங்கும்போது, அப்பாவுமே வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா, இந்த இடமெல்லாம் அ தோல் விரிஞ்சிருக்கு. இந்த இடம், இங்கெல்லாம் தோல் உரிஞ்சது வந்து ஒரு மாரி வெள்ள வெள்ளையா தெரியுது. ஆனா ஃபேஸ் வந்து நார்மலா இருக்கு. இந்த இடம், அப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே வெள்ளையா பிங்க் கலர்ல தான் இப்ப வரைக்கும் தெரியுது. அதனால சங்கட்டப்படுறாங்கன்னு நெனைக்கிறேன். வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னால எடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஆனா இப்போ நல்லா இருக்காங்க. சரி வாங்க, அக்கா வீட்டுக்கு ஏன் போனேங்கிற ரீசனும், அதுக்கப்புறம் அந்த பார்க் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். கருப்பு மஞ்சள்ல பார்க்க மறந்துறாதீங்க. இன்னைக்கு நாங்க எங்க கிளம்புறோம் அப்படின்னா, பேலசூர் போறோம். அக்காவுக்கு ஒரு நல்ல மொபைல செகண்ட் ஹேண்ட்ல வாங்க போறோம். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நெறைய பேர் வாங்கியிருக்காங்களாம். அதனால யாருக்காவது உதவலாம். அக்காவுக்கு செகண்ட் ஹேண்ட்ல மொபைல் வாங்குறதுக்கு இங்கேருந்து பேலசூர் போறோம். சரி, இன்னைக்கான டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க போகலாம். அக்கா இந்நேரம் ரீச் ஆகியிருப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டு. போகலாம். நம்ம வீட்டிலேருந்து இங்கே பேலசூருக்கு 1.5 மணி நேரம் இல்லாட்டி 1 மணி நேரம் ட்ராவலுங்க. கண்ணு தான் கொஞ்சம் எரியும். இதே வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதிலே தலைவலி வந்துடும் எனக்கு. இப்போ வந்து பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கும். பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி தான் கடை. நான் அக்காவுக்கு வாங்கியிருந்த சேலை கட்டி அவங்க வீட்டுக்கு போகும்போது எடுக்க முடியல. இப்போ காமிச்சிருந்தேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் பேலசூர் பஸ் ஸ்டாப். இதுக்கு கொஞ்சம் பின்னாடி தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் எப்போதுமே இங்கே கொஞ்சம் நடந்து வருவோம். இதாங்க அந்த கடை, ஏகே டெலிகாம். அதுக்கப்புறம் என்ன எழுதியிருந்தாலும் எனக்கு படிக்க தெரியாது, இவ்வளோ தான் தெரியும். இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற கடை இதாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கான். அக்கா ஆல்ரெடி போய் முன்னாடியே பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல். எவ்வளோ நேரம் ஆகுது, எந்த மாதிரி மொபைல் வாங்குறோங்கிறது பார்க்கலாம் வாங்க. செகண்ட் ஹேண்டில் வந்து ஐஃபோனுமே 15, 13, 11 இந்த மாதிரி மொபைல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு அண்ணாக்கு பிடிச்சது வந்து ஐஃபோன் 7s அந்த மாடல் தான். அதை வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்கும்போது
உண்மையை சொல்கிறேன், உடனே நான் வேணான்னு தான் சொன்னேன். ஏன்னா நீங்கள் பார்க்குற வேலைக்கு இது திடீர்னு கீழே விழுந்தாலும் கூட மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும், அந்த மாதிரி நிறைய சொன்னேன். இருந்தாலுமே அவங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. ஒரு வழியாக எல்லாமே பார்த்து கேபிள் கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? கேபிள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்து ஒரு ஏர் பிளக்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி என் ஹஸ்பண்ட் உடனே அந்த மொபைலில் சிம்மை போட்டுட்டு அதுலேருந்து எனக்கு கால் பண்ணார். சுத்தமாக ஒன்றுமே கேட்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு போய் கொடுத்து ஸ்பீக்கர் செக் பண்ணி அப்டேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பீக்கர் செக் பண்ணி மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மொபைல் நல்லா இருந்தது. 7500 கொடுத்து வாங்கினோம், சரிங்களா? பாருங்கள், iPhone 7 Plus வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற வரையும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தானே தெரியும். எவ்வளோ வாங்கினோம்? 7500. 7 Plus. ஓஹோ, சரி வாங்க போகலாம். 4 மணி. என்ன வேணுமா? எந்த எது வேணுமா? வீட்டில் இருக்காத பெருசை பார்த்தாதா? பாரு. ஓஹோ, சவுண்டுக்காக அது வேணாமா? அது வேணாம், வேற வாங்கிக்கலாம். நார்மல் எப்படி இருக்கு அந்த ட்ரெஸ்? எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லடி. இது புடி. அக்காவுக்கு மொபைல் வாங்கியாச்சு. ரெண்டாவது வந்து பீரோ வாங்க போகிறாங்க. இது வந்து இங்கே குழு சீட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அதில் எடுத்த பணம். இதுக்கப்புறம் மாதம் மாதம் கட்டுவாங்க. அவங்க எப்போதுமே இதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் எடுத்தாங்கன்னு தெரியல, நான் அப்படி தான் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பணத்தில் பொருள் வாங்கும்போது நான் பக்கத்தில் இருக்கிறது. அக்கா வந்து ஒரு பீரோ ஒன்று வாங்கணும், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பணம் இருக்குது, ஆனால் எடுத்துகிட்டு வரல. இப்போ வேணால் நான் இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன்னு மறுபடியும் சொல்லிட்டாங்க. ஏன்னு தெரியல, ஏன்னா அது அவங்களோட விருப்பம். இந்த பீரோ வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கும்போது 8000 வேறு மாதிரி தான். ஆனால் இது வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதை விட 2 லாக்கர் ரொம்ப சீக்ரெட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த என் ஹஸ்பண்டு கூட இந்த மாதிரி தூக்கி காமிச்சிருப்பாங்களா, அதுக்கு வந்து லாக்கு கீழே இருக்குது. இதில் அவங்க கடைக்காரங்க சொன்னது வந்து கோல்டு அப்புறம் பணமெல்லாம் தெரியாமல் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரில. ஆனால் இதுதான் பீரோ. இது சொன்னது வந்து 12,000 சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வாங்கினது 11,000 சம்திங்க்கு வாங்கினோம். ஆனால் 12,000 வந்துருச்சுங்க. வீடியோ வந்து இதுவரைய அக்கா வீட்டுக்கு போன ரீசன் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொன்னோம் அண்ணா கிட்ட, அந்த மொபைல் வேணான்னு சொல்லி. அவங்களுக்கு வந்து ஐஃபோன் ஒன்று வாங்கணும்னு ஆசை இருந்திருக்கும் போல். ஆனால் செகண்ட் ஹேண்ட் வேறுங்களா, இங்கே எப்படி வீட்டுக்கிட்ட வீடியோ அப்லோட் பண்ண முடியாதோ அதே மாதிரி அக்கா வீட்டில் சுத்தமாக நெட்வொர்க் கிடைக்காது. அங்கே வந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக போகும் அந்த மொபைலில். அப்புறம் நம்ம பேசுகிறது சரியாக கேட்காது. அது எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணுறதுக்கே ஒரு 2 நாள் ஆச்சுங்க. உண்மையாகவே என் ஹஸ்பண்ட் அலைஞ்சது அவருக்கு தான் தெரியும். எங்கேயுமே நெட்வொர்க் கிடைக்காம. அது ஒன்று. இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா, ஐஃபோனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் கற்றுக்கிறவங்க பிரச்சனை இல்லை. அக்கா, அண்ணா 2 பேருமே மேஸ்திரி வேலைக்கு கண்டிப்பாக போவாங்க. அதனால கத்துக்கிறதுக்கு கூட டைம் இருக்குமா என்னன்னு தெரியாது. காலையில போறவங்க 3 மணிக்கு மேல வந்துட்டு கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்க தானே தோணும். அதனால உங்களுக்கு இப்போதைக்கு வேணான்னு நான் சொன்னேன், கேட்கல. அதுக்கப்புறம் அப்டேட்டும் ஆகாம, ஃபோன் பண்ணா பேச முடியாம அந்த மாரி இருக்கவும் மறுபடியும் மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த நோட்டீஸ்ல பார்த்துருப்பீங்க, 7,000 சில்ற குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 300 சேர்த்து சாம்சங் மொபைல் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது சூப்பரா இருந்தது. அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. டெம்பர் கிளாஸ் போட்டிருந்தாங்க. இப்போ ஓகே. அக்காக்கிட்டயுமே ஒரு மொபைல் இருக்கணும்ல. அது வந்து இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே. ஏன்னா, அண்ணா வந்து வேற இடத்துல வேலை செய்யலாம். ஒரே மாரி தான் வண்டியில போவாங்க. ஆனா வேற வேற இடத்துல வேலை செய்வாங்களாம்.
அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சின்ன எமர்ஜென்சினா கூட இன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. இப்போ அக்கா கிட்ட மொபைல் இருக்கு. சரி இதுக்கப்புறம் பார்க்ல அந்த கருப்பு மஞ்சள் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து குளிர்காலத்துலேருந்து வெயில் காலம் மாறுறனால நான் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அன்னைக்கு மறுநாள் காலையில் நல்ல மழை. ஆமாங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது கூட யாருமே நம்பலை. பார்க்குக்கு போன அன்னைக்கு வந்து பாதி வெயில் பாதி நிழல் அந்த மாதிரி கிளைமேட் இருந்தது. அதனால் அதிகமாக எங்கேயுமே பேச முடியல. எங்கே வீடியோ எடுத்தாலும் கருப்பு கலரில் இருந்தது. பாருங்கள், பண்டா அம்யூஸ்மெண்ட் பார்க் சரிங்களா. இங்கே கீழே பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்கள், பிளாக் டர்மரிக் அவைலபிள் ஹியர். ஒரிஜினலாகவே பிக்சரில் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இல்லை, ஆனால் கலர் ஒரே மாதிரி இருந்தது. யாருமே அதிகமாக இல்லைங்க. நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். ஒரு 2-3 கப்பல் இருந்தாங்க, அவ்வளோதான். அதிகமாக ஈவினிங் டைமில் வருவாங்கன்னு அங்கே 2-3 பேர் பேசினவங்க சொன்னாங்க. ஆனால் இன்னும் மே மாதம் லீவ் இல்லைல்ல, அந்த லீவ் டைமில் வேணால் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ட்ரி டிக்கெட் எடுக்க போகிறோம். குழந்தைங்களுக்குமே 3 வயசுக்கு மேலேருந்து டிக்கெட் போடுவாங்களாம். பாப்பாவுக்கு 4.5 வயசு ஆச்சுல்ல, எல்லாருக்குமே 4 பேருக்கு சேர்த்து 20 ரூபா. குழந்தைங்க தனியாக விளையாடுற இடத்துல எல்லா இடத்துலையுமே விளையாடலாம். 50 ரூபா டிக்கெட் கேட்டாங்க. முதல்ல சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். சொல்லுமா. டிக்கெட் கவுண்டரில் யாருமே இல்லை. பக்கத்தில் ஒரு தொட்டியில் தண்ணி ஆடிட்டு இருந்தது. ஆனால் மீன் அந்த அளவுக்கு தெரியல. பார்த்ததுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணோன்னு பாருங்கள். மீச கழுத்தி மீன் நல்ல பெருசாக இருந்துச்சு. கித்து கூட பாப்பாவோட ஹிந்தி டைலாக் கேட்டிங்களா? இதெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் அண்ணா கிட்ட இருந்து கற்றுக்கிறது. समझते बसीबाना. இப்போ தேஜுவோட லாங்குவேஜ் பார்த்தீங்களா? இதில் போகிறதுக்காக அப்படிங்கிறத ஒடிசாவில் சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேங்கிறத தமிழில் பேசுகிறா. நானுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பேசுவேன். ஆனால் அவள் தமிழ்நாடு போய் அப்பா அம்மா கூட பேசினா மட்டும் கரெக்டாக தமிழ் பேசுகிறா. எப்படின்னே தெரியலங்க. ನೋಡಿ ನಾಗುಣ ಅಂತಿ. இதுக்கு முன்னாடி இருந்த கூண்டில் நடுவில் ஒரு எலி இருந்தது தெரியுங்களா? நம்ம வீட்டில் வளர்த்த எலி. ஆனால் இது கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்குது. நான் வந்து அக்கா கிட்ட கேட்டேன், சண்டை போட மாட்டாங்களா எலியும் முயலும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் அக்கா வந்து இது நம்ம வீட்டில் இருந்த எலி தானே அந்த மாதிரி பேசினாங்க. அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி தேஜு சொன்னான். இங்கே வந்து ஒரு ஆமை, அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று அங்கே பாருங்கள். அது மீனா என்னன்னு உண்மையாகவே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி போர்டு போட்டிருந்தாங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ரொம்ப பழைய தண்ணியாக இருந்ததுங்க. ஒரு மாதிரி ஸ்மெல்லெல்லாம் வந்தது. அதனால் அதிகமாக எதுவுமே பார்க்கல. இங்கே பாருங்கள் தேஜு, இந்த வண்டி உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னன்னு சொல்லு பார்ப்போம். இது என்ன வண்டின்னு சாச்சிக்கிட்ட கேளு. தேஜுவுக்கு இதுக்கு முன்னாடி இங்கேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ பார்த்த ஞாபகம் இருந்ததா என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி மாடு இருக்கும் அப்படிங்கிறதான் குருன்னு சொல்லியிருப்பா. அக்காவுக்கு பின்னாடி இன்னொரு பொண்ணு வருதில்ல, அது வந்து அக்காவோட நாத்தனார், பக்கத்து வீட்டுக்காரங்க. இந்த ஸ்விம்மிங் பூலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு பெரிய பாடுங்க. நான் உட்காந்துருந்தேன் அப்படின்னா சேலை கட்டியிருந்தேன், அதனால் வேணாம், ஏன்னா வீடியோவில் காமிக்க முடியாது. தேஜு உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னதுக்கு அவ்வளோ ஒரு சத்தம், சமாளிக்கவே முடியல. அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சூரியகாந்தி பூ பார்த்தேன், அந்த இடத்துல வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் வான்கோழி, அப்புறம் நெருப்பு கோழி. ஆனால் இது வந்து நெருப்பு கோழியிலே இன்னொரு வகைங்களாம். இது வந்து இமூன்னு சொல்கிறாங்க இதோட இங்கிலீஷ் நேம். ஆஸ்திரேலியாவோட பூர்வீக பறவை அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். அப்புறம் புறா வச்சுருந்தாங்க. வான்கோழியுமே அதோட குஞ்சுகளோடு பார்த்தேன்.
அங்கே பாருங்கள், அதிகமாக எதுவும் பார்க்கல. அந்த சைடு அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். விலங்குகள் எதுவுமே நாங்கள் தனியாக பார்க்கல, பறவைங்க வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த வான்கோழியெல்லாம் இருந்தது இல்லைங்க, அதுலேருந்து கொஞ்சம் லாங்கில் நிறைய ட்ராகன் ஃப்ரூட் செடியாக, இது மரம்னு சொல்லுவாங்களான்னு தெரில, நிறைய இருந்தது. ஆனால் ஒரு ஃப்ரூட்ஸ் கூட பார்க்கல. அதுக்கப்புறம் தென்னை மரம், மாமரம்லாம் இருந்தது. இது வந்து நாட்டு மரம் இல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஹைட்லேயே நிறைய பூ பூத்து காய் வைக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற மண் மட்டும் கலர் வேறு மாதிரி இருக்குல்லங்க. அந்த லாங்கில் நிறைய சூரியகாந்தி செடி இருந்தது. அதில் வந்து ஒரு பூவே செடியை சாய்க்கிற மாதிரி நல்ல பெரிய பெரிய பூ. ஆனால் பக்கத்தில் அந்த சைடு போக முடியல. சூப்பராக இருந்தது பார்க்க. இந்த இடத்துல நிறைய இடத்துல அந்த செடி வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூரியகாந்தி பார்த்தோம். அந்த சைடு, அந்த காட்டு சைடு வந்து நல்ல பெரிய பூங்க. ஒரு பூவே கீழே இப்படி தொங்கிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கே போக முடியல. அப்பா போட்டில் போகிறேன்னு சொல்கிற, பார்ப்போம். ତୁମେ ବି ବସିଲ ଖାଲି ଦେଖିତ ଆସିଛ ନା, ଟିକେ ଏନ୍ଜୟ କରିବ ନା ଦିନ ବୋଧେ। நான் நிறைய டைம் துர்கா பூஜாவில் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். பப்ளி மாஸ் செடி இதுதான். இங்கே சொல்கிறது பொத்தாசின்னு சொல்லுவாங்க. சேம் அந்த ஓ கந்தியா, ஆஹா கந்தியா அப்படின்னு ஒரு பேர் இருக்கான். பூ நல்ல பெருசு பெருசாக இருக்கு பாருங்க. இப்படிதான் இருக்கும், தெரியுதுங்களா? நல்ல பெருசாக இருக்கும், உள்ள செம்ம டேஸ்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வெம்பி போன மாதிரி இருக்கு, எதுவுமே நல்லா இல்லை. அங்கங்கே 1 2 இருக்கு பாருங்க. இந்த குளத்துல நிறைய மீன் இருக்குங்க. তো ଆମକୁ ଯେ ଖାଇଦବ, ବୁଝିଲୁ, ତାକୁ ଯେ ଖାଇବନି। தேஜு வந்து எங்கள் ஃபேமிலியில் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பயப்படுவா. அவங்க அப்பா கூட வரலல்ல, நாங்கள் எல்லோரும் நாங்கள் 3 பேர் மட்டும் இருந்தனால அவளுக்கு என்னென்ன அவள் ஃபீல் பண்ணுறாளோ அது எல்லாத்தையுமே நல்லா கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாளா. அதனால் அக்கா சொன்னாங்க, இந்த குளத்துல பெரிய பெரிய மீன் இருக்குது, ரொம்ப கத்துன அப்படின்னா ஒன்றை தான் சாப்பிடும், ஒன்றை தான் கடிக்கும்னு சொன்னனால என்னை கடிக்காது உங்களை தான் கடிக்கும்னு வரும்போதே ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்தது. நாங்கள் நடந்துட்டு இருந்தோம். ଏତେ କଳା ଆସୁନି କଷି ନା, ଏତେ କଳା ଆସିବ, ମୂଳ ଗୁଡାକ ଆସିବ କାଟିଲେ। ଦେଖିଲେ এটা কোন ରୋଷେଇ କରନ୍ତି ନା, ଏଟା ରୋଷେଇ କରିବା ପାଇଁ, ଏଟା ଖାଇବା ପାଇଁ, ମାନେ ଡାଇବେଟିସ, କ୍ୟାନ୍ସର, କିଡନୀ ରୋଗ, ଏସବୁ ଭଲ ରୋଗ ଫୋଗ ସବୁ ଭଲ ହବା ଲାଗି। କେମିତି ଖାଆନ୍ତି ଏରା? ମାନେ କି ଡେଲି ଏତିକି ବଡ ପିସ୍, ଏତିକି ବଡ ପିସ୍, ଏତିକି ଡେଲି ସକାଳୁ ଗ୍ରାଇଣ୍ଡିଙ୍ଗ କରି ଖାଇବେ, ନହେଲେ ସକାଳୁ ଚୁବେଇ ଖାଇବେ। ସକାଳୁ ଉଠିଲେ ମୁହଁ ଧୋଇଲେ କେମିତି ଲାଗେ ଚୁବେଇକି ଖାଇଲେ? ପିତା ଲାଗିବ, ଯେମିତି ଲିମ ପିତା ସେଇଭଳିଆ ପିତା ଲାଗିବ। ये 600 टंका लेखा किलो, अधिक किलो नेले 300 टका रेट आसो, यदि किलो नेले ताले 500 टका किलो आसो। இதுதான் அந்த மஞ்சள் பாருங்க. இது வந்து பிஞ்சில் வந்து அந்த அளவுக்கு கலர் தெரியாதுங்களா. இப்போது ஒரு மஞ்சள்ல இருந்து ஒரு 4-5 மஞ்சளாக விரிஞ்சு வளரும் இல்லைங்க, அந்த வேர் சைடு அங்கே பார்த்தா தான் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவங்க உடச்சி காமிக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கு பேர் கருப்பு மஞ்சள். இது சமைக்கக்கூடாதுங்களா. டயபெட்டிஸ் பேஷண்ட், அப்புறம் கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி யார் யாருக்கு சில பிரச்சனை இருக்கோ அவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க காமிக்கிறாங்க பாருங்கள். இந்த அளவுக்கு பீஸை வந்து கடித்து சாப்பிடலாமா, இல்லாட்டி அரைச்சி குடிக்கலாம், அந்த மாதிரி சொன்னாங்க. இதை வந்து சாப்பிட்டா கசக்குங்களாம்.
இது வந்து 1 கிலோ 600 அந்த மாதிரி வருங்களாம். அரை கிலோ வாங்கினோம் அப்படின்னா 300. இதை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி யார் யாருக்கு தேவைப்படுதுங்களோ அதெல்லாம் அவங்களாம் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி நம்பர் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரிஜினல் வீடியோவில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதை சேம் ஒரே மாதிரி உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் மறுபடியும் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து போட்டிங்கில் போக போகிறோம். எங்கள் 4 பேருக்கு 100. தேஜுவும் நானும் போட் கிளம்புற வரையும் செம்ம பயங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து நான் நினச்சேன் மோட்டார் மாதிரி போகும்னு. நான் இதுக்கு முன்னாடி போனதில்லை. ஆனால் இந்த மாதிரி பெடல் இருக்குது சரிங்களா, நம்ம தான் பண்ணணும். அவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு பயம், ஐயோ நான் கீழே இறங்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த போட்டுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருந்தது. அது வந்து மழை பெஞ்சதுனால இருந்ததா இல்லை ஏதாவது சின்ன சின்ன ஓட்டை இருக்குமான்னு வேற தெரியல. அவங்க யாருமே கூட வராமல் நாங்கள் 4 பேர் மட்டும் அனுப்புகிறேன்னு சொன்னனால எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதனால் நான் போக மாட்டேன், நான் இறங்குறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரி நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு பாப்பாவை நடுவில் உட்கார வச்சுருந்தோம். நல்லா தான் இருந்தது, ரொம்ப பயம்லாம் இல்லை. போக போக நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து குழந்தைங்க 14 வயசுக்குள்ளே வரைய விளையாடலாம். எதில் வேணாலும் விளையாடலாம். 50 ரூபா சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ட்ரெயினில் போகணுன்னு சொன்னது உடனே அக்கா சொன்னாங்க, தமிழ்நாடுக்கு எப்போ பார்த்தாலும் ட்ரெயினில் போனாலும் இங்கே பார்த்த உடனே ட்ரெயினில் போகிறேன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க. அங்கே அன்னப்பறவை அவ்வளோ அழகாக இருந்ததுங்க, நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே விளையாட வச்சோம். நல்லா விளையாண்டாங்க, நல்லா அழுக்கு பண்ணாங்க அந்த ட்ரெஸ்ஸை. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கருப்பு மஞ்சள் இதுக்கு முன்னாடி யாராவது தமிழ்நாட்டில் பார்த்துருந்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் பார்க்கல, இதுதான் ஃபஸ்ட் டைம். உண்மையாகவே ஹாப்பியாக இருந்தது. அதுவும் அந்த போட்டில் போனதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா உண்மையாகவே அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போனேன். ஆனால் நல்லா இருந்தது, போயிட்டு வந்தோம், எல்லாமே பார்த்தாச்சு. பாப்பாவும் ஹாப்பியாக இருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால தான் என்னால் போட முடியல. இப்போ ஓகே. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய்.